காதல் கண்ணன் பார்ட் டூ ஐ டோன்ட் திங்க் ஸோ. இப்போ பிளான் இருக்கு. டெஃபினட்டாக சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும். ஐ திங்க் லேடிஸ் நிறையா இடத்துல அப்யூஸ் பண்ணுறாங்க. ஹியூமனிட்டி போயிடுச்சு, இந்த சென்சிட்டிவிட்டி போயிடுச்சு. இன்னும் டார்ச்சர் பண்ணுறீங்க. இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் மனி ஃப்ரம் ப்ரொடியூசர்ஸ் சைட். அந்த மாதிரி இல் டேக் யூ ஒன்லி 2 minutes டு ரைட் இட் தட் இட்ஸ் பேட். இல்லை இல்லை, அது இப்போ இருக்க சூழ்நிலை இருக்குது. ஏன்னா வந்து வெற்றி படம் மிஸ் ஆயிருக்கு. தேட்டர் நம்ம கிடைக்குமா? எவ்வளோ தேட்டர் சொல்லியிருக்காங்க? எல்லாம் லக்கு தான். ஏன்னா எப்படி இருந்தாலும் அவருக்கு பெரிய படங்கள்லாம் வந்துட்டு தான் இருக்கும். சின்ன படத்துக்கும் கண்டென்ட் நல்லா இருந்தால் கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸ் வந்து உள்ளே வருவாங்கன்ற நம்பிக்கை தான். அதில் வந்து நம்ம அஸ்யூஸ்வலாக வந்து நம்ம அந்த படம் இந்த படம் நம்ம வந்து போட்டி போட முடியாது. நம்ம அந்த டேட்டுக்கு வருவோம். படம் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்கு வருவாங்க. அது நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இது ஆடியன்ஸுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ ட்ரெண்டுக்கு உண்டான ஒரு கதை தான். க்ரைம் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. கண்டிப்பாக பிடிக்கும். ஆடியன்ஸ் கண்டிப்பாக தேட்டருக்கு வருவாங்க. நம்ம டைம் தான் எல்லாம் வந்து தேட்டரு ரிலீஸு ஆகிற டைமு. ஸோ ஆடியன்ஸு மவுத் டாக்கு இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குது இல்லையா, அதை நம்பி வருவோம். ஆடியன்ஸுடைய ரெஸ்பான்சிபிள் தான் நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டிங் ஆகும். மேடம், உங்க கூட நடிச்ச சக நடிகர்லாம் வந்து இப்போ அரசியல் பக்கம் போயிட்டாங்க. நீங்க அரசியல் பக்கம் போகிற ஐடியா ஏதாவது இருக்கா? நடிப்பு ஏதாவது இருக்கா? இல்லை ஏதாவது தெரியல, பார்க்கலாம். ஒரு டெஃபினட்டாக சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும். பட் இட் டிபெண்ட்ஸ், ரைட் டைம் இருக்கணும். இப்போது ஐ திங்க் இட்ஸ் டூ ஏர்லி ஃபார் மீ டு டிசைட் தட். பட் மேபி போனா டிவி சைடு போவீங்களா இல்லை எதிர்ப்பு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஏதாவது ஒரு கட்சி சார்ந்து தான் போகணும். தனியாக போக முடியாது. தனியாக போனால் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கணும். அப்படி கட்சி ஆரம்பிச்சு போவீங்களா? இல்லை இல்லை இல்லை, அந்த மாதிரி. காதல் கண்ணன் பார்ட் டூ ஐ டோன்ட் திங்க் ஸோ. இப்போ பிளான் இருக்கு. முன்னாடி ஒரு வாட்டி பேசினாங்க. பட் இப்போ தெரியல. பட் ஐ திங்க் நீங்கள் ப்ரொடியூசர் தான் கேட்கணும், இன்கேஸ் ஹி ஹேஸ் த ஐடியா. என்கிட்ட இப்போ வரைக்கும் அந்த மாதிரி கால் வரல. மேடம், விஷால் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. படம் வந்து ரிலீஸ் பண்ணும்போது 3 days அப்புறம் வந்து ரிலீவ் கொடுங்கன்ட்டு. சரி, நம்மலாம் வந்து சின்ன சின்ன படங்கள்லாம் எடுக்கிறாங்க. மற்றவங்க சொல்கிறேன், அவங்களாம் வந்து அது வந்து பெருசா வந்து பூம் பண்ணா மட்டும்தான் அந்த படம் ஓடும். சரி, 3 days அப்புறம் ரிலீவ் போட சொன்னா அது எப்படி இருக்கும்? உங்க படத்துக்கு அந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க? ஐ திங்க் அதுவும் கரெக்ட் தான். ஐ மீன் ரிவ்யூ த்ரீ டேஸ்க்கு அப்புறம் பண்ணானா கொஞ்சம் அட்லீஸ்ட் அந்த ஒரு க்ரேஸ், ஐ திங்க் அதுக்காக தான் சொல்கிறாங்க மேபி விஷால், தட் அந்த க்ரேஸ் போயிடுது. இமீடியட்டாக எவ்ரி திங் இஸ் ரிட்டன் இன் த ரிவ்யூ. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. ஸோ நோபடி வாண்ட்ஸ் டு கோ டு த தியேட்டர் அண்ட் வேஸ்ட் த மனி அண்ட் டைம். இல்லை, இந்த மாதிரி முன்னாடி சொல்லிட்டானா கொஞ்சம் ஆஃப்டர் 3 days தான் அட்லீஸ்ட் அந்த 3 daysல கொஞ்சம் கலெக்ஷன் ப்ரொடியூசருக்கும் ஆகும். அதான் மேடம், ஏன்னா நிகழ்வு சொல்லும்போது 10 படங்கள் வருது. சரிங்களா? 10 12 வருது. அதுல வந்து ஒரு படம் நிக்கிறது பெரிய விஷயம். அந்த ஒரு படத்தை ஒரு நாள் நிக்கிறதுக்காக நம்ம ப்ரொடியூசரோ டேரக்டரோ ரொம்ப கஷ்டப்பட்டு நிப்பாட்டுறாங்க. எல்லார்ட்டையும் ஃபோன் பண்ணி 2-3 நாள் தூக்கமே இல்லாம இருக்காங்க. ஆனா அதுக்கு நேரத்துல வந்து 3 days அப்புறம் பண்றது அது வந்து அவங்க யூஸ்ஃபுல்லா இருக்குமா? தெரியல, மேபி a little bit. थोड़ा it won't be கொஞ்சம் 3 daysக்கு அப்புறம் பண்ணானா ஐ திங்க் இட் வில் பி a little useful for the producers. அதெல்லாம் டைம் தான் வந்து உங்களுக்கு அமைகிற டைமு, தேட்டருக்கு, அம்மா ஆடியன்ஸோட மவுத் டாக்கு, கண்டென்ட்டு எல்லாம் சேர்ந்து தான் வந்து. இல்லை சார், லாஸ்ட் இயர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 2-3 படங்கள் நல்ல படங்கள். சரிங்களா? இப்போ வந்து மேடம் நீங்க கூலி பார்த்துட்டீங்களா? இல்லை, பார்க்கல. இப்போ அந்த படம் நல்ல படங்கள், ஓட வேண்டிய படங்கள், இந்த பெரிய படம் வந்ததுனால அதை அப்படியே லாக் பண்ணிட்டாங்க. இல்லை, ரீச் தான் அது வந்து. என்னப்பா, பெரிய படத்துக்கு நம்ம பெரிய படத்துக்கு கம்பேர் பண்ண முடியாது. சரி, இப்போ பெரிய படத்துக்கு கூடவும் நம்ம மோத முடியாது. பெரிய படம் வரும்போது நம்ம படம்லாம் காணாமல் போகிறோம், அது ஒரு விஷயம். அது இல்லாமல் சில விஷயங்கள் கண்டென்ட் வாய்ஸாக இது பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆடியன்ஸ் நம்பி தான் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறோம். அது வந்து நம்ம கையில் இல்லை. அது வந்து ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருக்குது.
ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருது இந்த படத்துக்கு போகலாம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணாங்களா மட்டும் அந்த தேட்டருக்கு வராங்க. இல்லை அப்படின்னாக்கா அந்த பெரிய படத்துக்கோ இல்லை வேறு ஏதோ படத்துக்கு தான் அவங்க போவாங்க. ஸோ அது நம்ம எல்லாமே துணிஞ்சு தான் ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஆடியன்ஸ் எவ்வளோ பேர்னாலும் 10 பேர் வருவாங்க, 20 பேர் வருவாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். வந்து கண்டென்ட் நம்ம லக்கு டைமு எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் இந்த படம் வந்து எல்லா படம் சொல்கிறேன். அது மாதிரி தான் என் படம் வந்து நான் வந்தவுடனே ரிலீஸ் ஆகிடும் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ரிலீஸ் பண்ணுவோம், ஆடியன்ஸுக்கு இந்த மவுத் டாக் வழியாக இதெல்லாம் போச்சு, ரீச் ஆகி இந்த படம் பெரிய லெவல் ரீச் ஆகி ஆடியன்ஸ் ஒரு ஓகே இந்த படம் ஓகே ஓரளவுக்கு சூப்பர் டூப்பர்லாம் சொல்ல முடியாது, ஓகே இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மவுத் டாக் வந்தால் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு காட் பிளஸ். சோனியா மேடம் நாங்கள் வந்து அழகாக தான் பார்த்துருக்கோம். அவங்க எப்படி நீங்கள் ரெக்கடாக பார்த்தீங்க, எப்படி எழுதுனீங்க? இல்லை ரெக்கடானாக்கா வந்து அழகான ஒரு இன்ஸ்பெக்டர், அவ்வளோதான். போலீஸ் ஆஃபீஸர் ரெக்கடாக கூட நம்ம இந்த படத்தில் காட்டல. ஒரு அழகான ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க இந்த சப்ஜெக்டை, எப்படி இந்த க்ரைமை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மீடியமாக தான். ரொம்ப ரகடாகவும் நம்ம ஃபோட்டோ அவங்கள காட்ட முடியாது. ஸோ அழகான ஒரு இன்ஸ்பெக்டர், அவங்க ப்ரில்லியண்ட்டு டேலண்ட்டு, அவங்க எப்படி வந்து ஒரு அக்யூஸ்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி அந்த ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க அந்த கேஸுக்குள்ளே, அந்த மாதிரி தான் ஒரு அந்த கதையாக இருக்கும். எங்கேயுமே வந்து நிறைய இடத்துல ஒரு ரேஷாவோ ஒரு பில்டப்போ அந்த மாதிரி இல்லை, ஒரு கதையோட அவங்க ஒரு கேரக்டர் ஒரு லீடர். இது போலீஸ் கேரக்டர் பண்ணிருக்கீங்க. இப்போ தமிழ்நாடு நடக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேடிஸ் நிறைய இடத்துல அபியூஸ் பண்றாங்க. உங்களோட கருத்து ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஐ திங்க் லேடிஸ் நிறையா இடத்துல அப்யூஸ் பண்ணுறாங்க, இங்கே மட்டும் இல்லை, ஆல் ஓவர் கண்ட்ரி இட்ஸ் கோயிங் ஆன். அண்ட் ஐ திங்க் கொஞ்சம் ஒரு சென்சிட்டிவிட்டி இல்லாமல் போயிடுது இன்னைக்கு. ஐ திங்க் எவ்ரிபடி ஹேஸ் டு பி லிட்டில் சென்சிட்டிவ் டுவர்ட்ஸ் ஹியூமனிட்டி, அதுதான் முக்கியம். ஸோ அது கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும். பட் ஒன்லி திங் இஸ் அதுதான் நான் ஃபீல் பண்ணுறேன், ஹியூமனிட்டி போயிடுச்சு, இந்த சென்சிட்டிவிட்டி போயிடுச்சு. இன்னொருத்தரும் உமன் ஆர் ஆல்சோ ஹியூமன் இல்லை, அவங்க வீக் இருக்காங்க, அந்த நினப்பில் நீங்கள் டார்ச்சர் பண்ணுறீங்க, இல்லைன்னா யூனோ டேமேஜ் பண்ணுறீங்க யாராவதுக்கு, அது தப்பு. அண்ட் ஐ திங்க் இட் ஷுட் ஸ்டாப். கவர்மெண்ட் இஸ் தேர், தில் டேக் கேர் ஆஃப் இட், ஐம் ஷூர். அதிகப்படியான தண்டனை நடந்தால் நடக்காது. அதுதான் முக்கியம், இருக்கணும். சாரி, நெகட்டிவ் ரிவ்யூ வருது, அதுதான் ஐ திங்க் விஷால் இஸ் சேயிங் புட் இட் ஆஃப்டர் 3 days, அட்லீஸ்ட் 3 days. அந்த ஒரு பீக் டைம் ப்ரொடியூசருக்கு கொஞ்சம் சேவ் ஆகிடும் இல்லை மணி. ஒப்பீனியன் இஸ் திஸ் ஒன்லி தட் ரொம்ப நெகட்டிவ் எழுதாமே சரி உண்மை எழுதிட்டு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நிறையா இது இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட், இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் மனி from producer's side and lot of effort from the whole team to make a movie. அது நீங்கள் ஒரு வாட்டி it'll take you only 2 minutes to write it that it's bad, but think and be again அதுதான் it's just about be sensitive and think and write with little heart, and I think it will help all of us. சார் இப்போ நிறைய படம் பார்த்து இந்த படம் பார்த்து வரணும் வாய்ப்பு இருக்கா? மேடம் நடிப்பாங்களா? கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. இல்லை அது இப்போ இருக்க சூழ்நிலை. ஏன்னா நம்ம வந்து படங்கள்லாம் இப்போ வந்து ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டி எடுத்து அந்த படத்தை வந்து தேட்டருக்கு கொண்டு வரதே வந்து நம்மளுக்கு அதே ஒரு செகண்ட் பார்ட்டு தான் வந்து. அதனால் வந்து பெரிய படமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, ஆடியன்ஸுக்கிட்ட போய் இந்த படம் ரீச் ஆகுது அப்படின்னும் போது அதை பற்றி யோசிக்கலாம். பட் இந்த படத்துக்கு வந்து நான் வந்து செகண்ட் பார்ட்டெல்லாம் யோசிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து தேட்டர்கிட்ட படம் நல்லா இருக்குன்னு சொன்னாவே நம்மளுக்கு இதே ஹாப்பி. அது வரையும் போதும். ஃபஸ்ட் பார்ட்டு தேர்ட் பார்ட்டெல்லாம் ஐடியா. Thank you so much. அனைவரும்